Hello all, welcome back to the channel Ajith Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா துபாய் UAE ல டிரைவிங் லைசென்ஸோட process part 2 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். part 1 ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. part 1 பார்க்காதவங்க part 1 பார்த்துட்டு இந்த பார்ட்ட பாருங்க. ஏனா டைரக்டா part 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. என்ன processன்றதே உங்களுக்கு புரியாது. சோ வாங்க part 2 வீடியோக்குள்ள நம்ம போலாம். part 1 ல preliminary test வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். preliminary test முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்து நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் டோக்கன் நம்பர் கவுண்டரில் வரும். கவுண்டர் வந்ததுக்கப்புறமா எந்த கவுண்டரோ அந்த கவுண்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் கிளாஸஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் கவுண்டருக்கு போனதும் அங்கே உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரைனிங் ஹவர்ஸை அவங்க புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எப்போ நீங்கள் போக முடியுமோ அந்த டைமை நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸில் இருந்து டிரைவிங் கிளாஸ் போகிறீங்க, டிரைவிங் ட்ரைனிங் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த டேட் அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட் அண்ட் டைமை நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் வேறு டேட் அண்ட் டைமை கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வந்துட்டு ட்ரெயினர் கூட அவங்க யார் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த நேஷ்னாலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ட்ரெயினர் வேணுமோ அந்த ட்ரெயினர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் டைம் ட்ரெயினர் எல்லாமே புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்றைக்கு உங்களுக்கு வந்துட்டு டேட் அண்ட் டைம் கொடுக்குறாங்களோ ட்ரைனிங்க்கு அன்றைக்கி நீங்கள் திரும்ப வரணும். அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் வந்துடுங்க. நம்பர் 5 ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னா உங்கள் கூட ட்ரெயினர் இருப்பாங்க. ட்ரெயினர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உள்ள யாருக்குள்ளேயும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, வெளியிலையும் ரோட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற சிக்னல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஷின் இருந்ததுன்னா அங்கேவே நீங்கள் கேட்டு அங்கேவே கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ வெளியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரோட்டில் இருக்கிற மார்க்கிங்ஸு, போர்ட் சைன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ யார்டுக்குள்ளே என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யார்டுக்குள்ளே உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை ஃபுல்லாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், கேரேஜ் பார்க்கிங், ஸ்லோப், எமர்ஜென்சி பிரேக் இது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு சில ட்ரிக்ஸும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக கற்றுக்குவாங்க. ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டா தான் டெஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிட்டு வெளியில் வர முடியும். அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு 2 டேஸ் தான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பர் டேக்கு 2 ஹவர்ஸ் கிளாஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு வீக்கில் 2 நாள் அவங்க கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வீக்குக்கு 4 ஹவர் கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கிளாஸஸ் வரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படி எடுத்திருந்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களோட ட்ரைனிங் கிளாஸஸ் வேரி ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் இவ்வளோ தான் நடக்கும். நம்பர் 6 நைட் ட்ரைனிங். நைட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நைட் ட்ரைனிங் இருக்கும். ஸோ சேம் உங்களுக்கு வசதியான டைமில் அந்த நைட் ட்ரைனிங்கை புக் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் இருக்கும். எந்த டேட்டு எந்த டைமுன்னு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த நைட் ட்ரைனிங்கை முடிச்சிருங்க. ஏன்னா நைட் ட்ரைனிங் முடித்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போக முடியும். ஸோ நைட் ட்ரைனிங்கில் எப்படி நைட்டில் லைட் யூஸ் பண்ணணும், என்னென்ன லைட்டு, அங்கே நைட்டில் என்னென்ன சிக்னல்ஸு சைன்ஸு இருக்குது எல்லாமே ரோட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சேம் பார்க்கிங் ஏரியாலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது தாங்க நைட் ட்ரைனிங். நைட் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்பர் 7 இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட். இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட்னா அங்கே ஸ்கூலில் இருக்கிறவங்களே ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட். இந்த டெஸ்ட்டு உங்களை ரோட்டில் ட்ரைவ் பண்ண வைப்பாங்க. ரோட்டில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களை ட்ரைவ் பண்ண வைப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஒழுங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்பீட் லிமிட்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களை பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்களா, மேஜர் மிஸ்டேக் மைனர் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க. 5 மைனர் மிஸ்டேக் மேலே நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. 1 மேஜர் மிஸ்டேக் மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹவர்ஸ் ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட் புக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் போயிடலாம்.
ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நைட் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு டெஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இனிஷியல் டிரைவிங் ரோடு அசஸ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் புக் பண்ணணும். அடுத்த டெஸ்ட்டு இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட். ஸோ அதுக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு அதுக்கு எப்போ டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு பிஃபோராகவே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோராகவே வர்றது பெட்டர். ஸோ நம்பர் 8 இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட். ஸோ யார்டு அசஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நான் முன்னாடியே வந்துட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் சொல்லியிருந்தேன். ஒன்று ரோட்டில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து யார்டுக்குள்ளே பார்க்கிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த பார்க்கிங் டெஸ்ட்டு தான் இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட். இதில் வந்து 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப், நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி பிரேக், அடுத்த ஒன்று வந்துட்டு கேரேஜ் பார்க்கிங், அடுத்த ஒன்று வந்துட்டு ஆங்கிள் பார்க்கிங், அடுத்தது வந்துட்டு பேரலல் பார்க்கிங். ஸோ இந்த 5 நீங்கள் முடிக்கணும், முடித்தாதான் பாஸ். இந்த டெஸ்ட்டில் உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு காரை கொடுத்துருவாங்க. அந்த காரில் சென்சார், கேமரா எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் 5 டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போகலாம். அப்படி இல்லைனா திரும்ப நீங்கள் வந்துட்டு இந்த டெஸ்ட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். 5ல் 1 ஃபெயில் ஆனால் கூட திரும்ப நீங்கள் அந்த டெஸ்ட்டை பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் எதுவும் போக தேவையில்ல, டேரெக்டாகவே டெஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ப்ராசஸ்க்கு போகலான்னா அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9 இண்டிபெண்டன்ட் ஹைவே டிரைவிங். இண்டிபெண்டன்ட் ஹைவே டிரைவிங்னா அதுவும் ஒரு ட்ரைனிங் தாங்க. ஹைவேல உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹைவேல எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி லைன் சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன சிக்னல்ஸ் இருக்குது, அந்த சிக்னல்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹைவேல சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இண்டிபெண்டன்ட் ஹைவே டிரைவிங். ஒன்ஸ் நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹைவே டிரைவிங் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்துட்டு ஆர்டிஏ டெஸ்டஸ். ஸோ ஆர்டிஏ டெஸ்ட்டுக்கு நீங்கள் புக் பண்ணணும். ஆர்டிஏ யார்ட் டெஸ்ட் அதுக்கு நீங்கள் புக் பண்ணணும். நம்பர் 10 ஆர்டிஏ யார்ட் டெஸ்ட். ஆர்டிஏ யார்ட் டெஸ்ட்னா கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஓட்டி காமிக்கணும். ஸோ சேம் நீங்கள் எப்படி இனிஷியல் டிரைவிங் யார்டு அசஸ்மெண்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி ஆர்டிஏ யார்ட் டெஸ்ட் அதில் திரும்ப நீங்கள் அந்த 5 பார்க்கிங்கை அவங்கக்கிட்ட பண்ணி காமிக்கணும். சேம் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் 1/2 hour பிஃபோராக அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தனியாக ஒரு கார் கொடுப்பாங்க. அந்த காருக்குள்ளே சென்சார், கேமரா எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஆரம்பித்து அடுத்த 5 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிக்கணும். ஒரு டெஸ்ட்டு ஃபெயில் ஆனாலும் திரும்ப நீங்கள் அந்த டெஸ்ட்டை புக் பண்ணி திரும்ப அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போக முடியும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு டெஸ்ட்டு புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கடுப்பாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரே டெஸ்ட்டில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆர்டிஏ யார்ட் டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் ஆர்டிஏ ரோட் டெஸ்ட். நம்பர் 11 ஆர்டிஏ ரோட் டெஸ்ட். ஸோ யார்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரோட் டெஸ்ட்டுக்கு புக் பண்ணிடுங்க. புக் பண்ணினா எந்த டேட்டில் புக் பண்ணிடுறீங்களோ அந்த டைமுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அங்கே ஆர்டிஎஸ் வருவாங்க. வந்துட்டு உங்கள் நேம் கூப்பிட்டுட்டு உங்களை காரில் கூப்பிட்டு போவாங்க. அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரியே கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்பீட் லிமிட் எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு கையில் டேப் வச்சுருப்பாங்க, அதில் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 5 மைனர் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் ஃபெயில், 1 மேஜர் மிஸ்டேக் இருந்தால் இமீடியட் ஃபெயில் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிஏ டெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா அதுவும் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அங்கே சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஓட்டி காமிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க, பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு. பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஸோ அடுத்த ஒரு 1/2 hour 1 hourலேயே உங்கள் கையில் வந்துட்டு துபாய் UAE டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் கையில் கிடச்சிரும். அப்படி சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வந்துட்டு 4 hours ட்ரைனிங் கிளாஸ் போகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆர்டிஏ டெஸ்ட் புக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஆர்டிஏ டெஸ்ட்டு அவங்கக்கிட்ட பண்ணி காமிக்கணும். ஸோ 4 hours ட்ரைனிங் கிளாஸ்க்கும் நீங்கள் பே பண்ணணும். அகைன் நீங்கள் ஆர்டிஏ டெஸ்ட் வர்றதுக்கும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் திரும்ப நீங்கள் வந்து ஆர்டிஏ டெஸ்ட் வரணும். ஸோ இதுதாங்க துபாய் UAEயில் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆமாம், இத்தனை ப்ராசஸ் நீங்கள் முடிச்சுட்டு வந்தால் தான் உங்கள் கையில் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க துபாயில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஃபெயில் ஆகிட்டா ரிப்பீட்டடாக திரும்ப அதே ப்ராசஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் சின்ன மைனர் மிஸ்டேக்னால ஃபெயில் ஆவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணி ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ்க்காக இந்த வீடியோலாம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க.